ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட்ரஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்விஎன்எல் தான். ஸோ பேக் டெஸ்ட் பண்ண போகிறோம். கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் உங்களுக்குலாம் என்னென்ன பேக் பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டாக்கெல்லாம் கீழே போனுங்க. நான் அதை எடுத்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்டாக் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்காக இதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நானும் அதை பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா 2019 ஏப்ரல் மாதத்தில் தான் வந்திருக்கான். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைடு வைஸு அப்படியே போக ஆரம்பித்தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா. ஸோ கொரோனா பீரியடில் எல்லாமே கீழே இறக்கிட்டாங்க. எங்கே வரைக்கும் வந்திருக்கான் பாருங்கள், வெறும் 10 ரூபாய்க்கு வந்திருக்கான். இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 525 ரூபா, நல்ல ரிட்டர்னில். கிராஷ் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே ஸ்டாக்கை, அதுதான் பெஸ்ட்டான ஒரு வழி. எப்போவுமே இந்த 2008, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 ஸ்மால் கேப்லாம் பயங்கரமான கிராஷ் ஆச்சு. ஸோ அப்போல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பக்காவான ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ எப்போல்லாம் கிராஷ் வருதோ ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு காசை வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பக்காவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்திங்கன்னா போதும், அது உங்களை கூட்டுன்னு போகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கான். ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான், ஒரு அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இங்கெல்லாம் எதுவுமே ட்ரேடும் பண்ண முடியாது. இங்கெல்லாம் பாருங்கள், எதுவுமே ட்ரேட் பண்ண முடியாது. அமைதியாக இருக்கிறது நல்லது. இங்கெல்லாம் எதுவுமே ட்ரேட் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஒன்று வந்திருக்கான். ஸோ இதை வந்து எடுக்கலாம். இந்த இது பார்த்துருக்கோம்ல, நம்ம பார்த்துருப்போம் அந்த ஹையர் லோ ஃபார்மேஷன். இங்கே பாருங்கள், அழகாக வந்திருக்கான். ஸோ பக்காவாக போயிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 46% கிட்ட வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் வந்திருக்கான். இந்த ஸ்டாக் எப்போவுமே ஏறிச்சுன்னா அப்புறம் ஒரு நல்ல சைட் வேஸ் போகும். இது நீங்கள் வர வர பார்ப்பீங்க. நீங்கள் ஏறிட்டானா அதுக்கப்புறம் பாருங்கள் சைட் வேஸ் போக ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இதுவும் சைட் வேஸ் அப்படியே தான் இருந்திருக்கு. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே உடைச்சிருப்பான். இங்கே உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் சைட் வேஸ் அப்படியே போயிட்டே இருந்திருக்கும். எத்தனை நாள் சைட் வேஸ் பாருங்கள், உடச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 130 நாள்கிட்ட சைட் வேஸ் போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டர்னே கொடுத்துருக்கான். அதுவும் பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 40% கொடுத்துருக்கான். ஸோ இங்கேருந்து இப்படி ஒன்றா ஒரு கோடு போடலாம். இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இங்கே உடைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைன் தான் உடைச்சிருப்பான். பட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கீழே உடைக்க விட்டுருக்க மாட்டாங்க. இது எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சுங்களேன், இங்கே உடைக்குதுன்னு நினச்சிங்க, இந்த இடத்துல உடைச்சிருப்போம். இங்கே உடைக்குதா, இங்கே உடைக்குது. இங்கே உடைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கீழே உடைக்க விட மாட்டாங்க. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரேஷன் எடுத்துக்க முடியாது, சைடு வைஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த கன்சால்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே கன்சால்டேஷனாக தான் இருக்கும். உங்களுக்கு பியரிஷ்னா எதுமாரி பியரிஷ்னா இது இங்கே இருக்கு பாருங்கள், இது ஃபுல் ரெட் கேண்டில், இதெல்லாம் பியரிஷ்காக எடுத்துக்கலாம். ஓகேவா? இது சின்ன சின்னதாக வருது இல்லை, இதெல்லாம் வந்து பியரிஷே எடுத்துக்க தேவை. நம்ம ஒரு ரெட் கேண்டில் பார்த்தோமே பயந்துடக்கூடாது. அந்த ரெட் கேண்டில் வந்து எங்கே வருதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே வருதுன்னு வச்சுங்களேன், இந்த கேண்டில் ஒன்றும் முழுசாக முழுக்கல. இதுவே சின்ன கேண்டில் வந்து இதுமாதிரி பெரிய கேண்டில் வந்து நினச்சிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் வந்து இங்கே வந்து இந்த கேண்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து கீழே அடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா அந்த கேண்டிலே ஃபுல்லாகவே முழுங்கிட்டேன், என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. அந்த கேண்டிலோட பேட்டர்ன் அந்த பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட்வேஸ். இங்கே ஏறிட்டானா அப்படியே பாருங்கள் சைட்வேஸே வந்திருப்பான். அதுக்கப்புறம் உடைப்பான். இந்த ஸ்டாக்கோட நேச்சரே அப்படி தான். திருப்பியும் உடைச்சதுக்கப்புறம் பாருங்கள் செம ஃபாஸ்ட் ஆயிடுவான். ஒரு 100% கொடுத்துருப்பானா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 30%, எஸ் 100% கொடுத்துருக்கான். 112% சரியான ரிட்டர்ன் இந்த இடத்துலலாம் எடுத்திருந்தோம்னா. ஆனால் எத்தனை நாள் கன்சல்டேஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஏறினதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கிட்ட கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷனை யாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக வெயிட் பண்ணிருக்க முடியாது. நானே இருந்தாலும் வெயிட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இந்த குட்டி குட்டியாக வரக்க முடியாது கேண்டில் இருக்குல்ல, இந்த நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த குட்டி குட்டி கேண்டில் மூவ்மெண்ட் வந்தாவே நம்ம போய் முன்னாடி போய் உட்காந்துக்கிறது நல்லது. நீங்கள் பாருங்கள் ட்ரேடே நடக்காது. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பார்த்தீங்களா, இது எப்படி ட்ரேட் நடந்திருக்கு. ஆனால் இந்த கேண்டெல்லாம் ஏன் ட்ரேட் இருக்குல்ல. ஸோ அப்போது ஏதோ சம்திங் நடக்குதுன்னு அர்த்தம். அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அக்குமுலேஷன் பீரியட் சொல்லுவாங்க. அதை வந்து கரெக்டாக பிடிச்சிங்கன்னா போதும். இதுமாரி குட்டி குட்டி கேண்டில் வர மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிச்சலாம். பிஎஸ்சி ஸ்டாக் எடுத்து பாருங்கள், ஜூன் மந்த் பிஎஸ்சி ஸ்டாக் 2023 பாருங்கள், அதுலேயும் இதேமாரி குட்டி குட்டியாக வந்துருக்கும். ஸோ இதுமாதிரி குட்டி குட்டியாக வரும்போது நீங்கள் தாராளமாக போய் உட்காந்துடலாம். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி போய் உட்காந்துருக்க, அவன் ஏறி உங்களை தூக்கின்னு போயிடுவான். ஸோ ஏறினதுக்கப்புறம் திருப்பியும் பாருங்கள், ஏறினதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன், இப்போ கன்சல்டேஷன் போய் திருப்பியும் உடைப்பான். 142 நாள், கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் உடைச்சிட்டு திருப்பி ஏறி இருக்கான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு
ரிட்டர்ன் 83%. இங்கே இருக்கும்போது நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். 77ல் ஒரு வாட்டி ட்ரேட் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டாக்கை. ஒரு 30 ஸ்டாக் மட்டும் வாங்கினேன் எனக்கு தெரிஞ்சு. சின்னதாக போட்டு வாங்கினது அப்போல்லாம். ரொம்ப ஏன்னா ரொம்ப ஏறி இருக்கான் அப்படின்றதுனால பார்த்தேன். ஆனால் அதுதான் அவனுடைய ஆரம்பன்றது அப்போ எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு சைட்வேஸ், திருப்பி இந்த இடத்துல ஏறி இருப்பான். இங்கெல்லாம் ட்ரேட் பண்ணல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37%. இப்போ புரியுதுங்களா? அந்த ஸ்டாக்கு ஏறும், அதுக்கப்புறம் சைட்வேஸ் போகும். திருப்பியும் பாருங்கள் ஏறும், திருப்பியும் சைட்வேஸ் போகும். ஏறதுக்கப்புறமா நல்ல ரிட்டர்ன். இந்த இடத்துல எடுத்துருப்பேன் நான் ஸ்டாக் வந்து எடுத்தேன். இங்கே வந்து ஒரு 100% கிட்ட இந்த ஸ்டாக் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணேன். இங்கே எங்கே எடுத்திருப்பேன் பார்த்தீங்கன்னா, இங்கே எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ராஃபிட், 93% கிட்ட ஒரு நல்ல ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் எடுத்திருப்பேன். திருப்பியும் பாருங்கள் ஏறி இருப்பான், திருப்பி ஒரு நல்ல கன்சல்டேஷன். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த ஸ்டாக் எப்போவுமே நேச்சரே அப்படி தான். இப்போ திருப்பி ஏறி இருக்கானா அது அடுத்தது வருவோம். இங்கேயும் திருப்பி நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். இங்கே எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இங்கே எடுத்துன்னு நினைக்கிறேன். இங்கே எடுத்துட்டு இங்கே விற்றுருப்பேன். விற்றுட்டேன். ஒரு 40% சம்திங் ப்ராஃபிட் பண்ண நினைக்கிறேன். 40% நினைக்கிறேன். எஸ், ஒரு 40% கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஏறி இருப்பான். இங்கே ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இப்போ கன்சல்டேஷன் போகும். இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இருக்குல்ல, இப்படி கன்சல்டேஷன் போக ஆரம்பிக்கும். இது முன்னாடியே போட்டு கன்சல்டேஷன் போயிட்டு திருப்பியும் உடச்சேன்னா ஏற ஆரம்பிக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது. எப்போவுமே அப்படி தான். இப்படி தான் ஸ்டாக்கை வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து சும்மா தான் போட்டிருக்குது, இது எந்த காரணத்துக்காக போடல. இப்படி திருப்பியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் போடுது. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அந்த ஸ்டாக்கோட நேச்சர் புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் இதேமாதிரி ஸ்டாக்கை ட்ராக் பண்ணும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இதே ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸாகவே இந்த நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணனால என்ன ஆகும்னா, ஏறி இருக்கான், திருப்பியும் சைட்வேஸ் போயிருக்கான், உடைக்கும் போது தைரியமாக போவீங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட நேச்சரே அப்படி தான். அதனால தான் சொல்கிறது, பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரெண்டே விஷயம் தான். ஒன்று பேக் டெஸ்ட் பண்ணணும், ஏதோ ஒரு ஸ்டாக்கை ஒரு நாளைக்கு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது அனலைஸ் பண்ணுற ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுங்கள். இது ரெண்டும் பண்ணிங்கனாவே மார்க்கெட்டில் நீங்கள் சர்வை பண்ண முடியும். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.